யதார்த்த வாழ்க்கையா ஆடம்பர வாழ்க்கையா? ஏன்னா கண்ணதாசன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவு பாடல்கள் எழுதிக்கிட்டே இருப்பார். எழுதிக்கிட்டேன்னா அப்புறம் உட்காந்து எழுதுறதில்ல, போகிற போக்கில் எழுதிடுவார். ஒருத்தர் அவருடைய முக்காவாசி பாடல்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு அமைஞ்சதான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியா 3 பக்கம் கடல்களால் சூழ்ந்தது, நான் 4 பக்கம் கடனால் சூழ்ந்தவன் அப்படின்றார். பாட்டெழுதி வாங்கிய பணமெல்லாம் நோட்டெழுதி வாங்கிய கடனுக்கே சரியாக போயிடுது. அவர் தான் சொன்னார், இவ்வளவு ஒரு வெற்றியாளர், இவ்வளவு என்னை எல்லாம் புகழ்கிறாங்க, அவ்வளவு பெருமைக்குரியவர். எந்த பாடலுமே உட்காந்து யோசித்து எழுதுனதே கிடையாது. அன்னைக்கு சொன்னால் அன்னைக்கு நடந்தது அப்படி எழுது. ஒரு அவன்தான் மனிதன் படத்துக்காக ஒரு பாட்டு தேவைப்படுது, அது சிங்கப்பூர்லேயே அங்கே எடுக்கணும். அப்போ தான் அந்த மாதம் மே மாதம் தான் அந்த பூக்கள்லாம் பூத்து இருக்கும், அந்த பூக்களில் தான் ஹீரோயின் வர்ற மாதிரி சிவாஜிக்காக அந்த பாட்டு. அப்போ மே மாதம் தான், அப்போ தான் ஷூட்டிங் பண்ணால் தான் முடியும். எம்எஸ்வி கேட்டுகிட்டே இருக்கார், மே மாதம்டா கண்ணாசா, மே மாதம், ஏடா மேன்னு கத்துற, பெரிய இந்தடா. அந்த பாட்டோட வரிகள் உரம் மேவிலே முடியும். பார்த்துருக்கீங்களா? அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மலை மேகமே, மேவிலே முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படியாப்பட்ட கண்ணதாசன் தான் சொன்னார், ஒரு நல்லா வாழணுமா, பண்போடு வாழணுமா, அடுத்த இளைஞர்கள் சிறப்பாக வாழணுமா, என் பாடலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.